உடல் நலம் பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 11வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி இளங்கோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். 40 வயதை தாண்டிவிட்டால் இதற்கு முன்னாலே விளைவித்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். அந்த நாள் உணவு, ஆட்டப்பாட்டங்கள் இவற்றின் எதிரொலி இப்போதுதான் கேட்க தொடங்கும். இதற்கு முன்னால் உனக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்திருக்குமானால் இப்போது உன் ஞாபக சக்தியை மெதுமெதுவாக மேகங்கள் மூடும். இதற்கு முன்னால் கல்லும் உனக்கு ஜீரணமாகி இருக்கும். இனி அரிசியும் பருப்புமே உன்னோடு சண்டை போடும். இதற்கு முன்னால் எதை சாப்பிடலாம் என்று நீ டாக்டரை கேட்டிருக்க மாட்டாய். இனி கேட்க வேண்டி இருக்கும். முந்தைய அத்தியாயங்களில் குறிப்பிட்டிருப்பதை போல் இதுவரை பின்வரும் விஷயங்களை நீ கவனித்து வந்திருந்தால் இந்த பருவமும் உனக்கு இளமை பருவமே. 1. கைகள் இரண்டையும் வீசியபடி முடிந்தவரை நீண்ட தூரம் நடத்தல். 2. வாயு பதார்த்தங்களை சாப்பிடாமல் இருத்தல். 3. கடலை மாவு, கடலை எண்ணெய் ஆகியவற்றை ஒதுக்குதல். 4. தவறான உறவுகள் கொள்ளாதிருத்தல். 5. விழுந்து குளித்தல். 6. இனமறிந்து சேருதல். 7. இதயத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய தொல்லைகளில் மாட்டிக்கொள்ளாதிருத்தல். 8. எதையும் அளவோடு வைத்திருத்தல். 40 வயது வரை இவற்றை ஒருவன் கடைபிடித்தால் இப்போது அவனை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு 25 வயதா என்று கேட்பார்கள். ஆயுள் எவ்வளவு என்று நிர்ணயிப்பது நம் கையில் இல்லை. ஆனால் ஆயுள் உள்ளவரை ஓடியாடி கொண்டிருக்கும் வித்தையில் நம்முடைய திறமையும் முயற்சியும் கூட அடங்கி கிடக்கின்றன. தசரதன் 60,000 மனைவியரை மணந்தது உண்மையோ இல்லையோ, அவனது வரலாற்றையும் அவன் ஆண்மை காத்ததையும் படிக்கும்போது 1,000 மனைவியரையாவது திருப்தி செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு நீண்ட காலம் இருந்திருக்கின்றது என்பது புலப்படுகிறது. மனமறிந்து புராணத்திலோ இதிகாசத்திலோ நல்ல பாத்திரங்கள் துன்பங்களை வரவழைத்து கொண்டதில்லை. தானே வரும் துன்பங்களை அவனவன் கர்மா என்பார்கள். பகவானே கூட அவற்றை தவிர்க்க முடியவில்லை. மீண்டும் உதாரணத்திற்கு இராமாயணத்தையும் பாரதத்தையும் தான் நாம் திறக்க வேண்டியிருக்கும். ஆகவே 40 வயதை ஒரு எல்லைக்கல் என்று வைத்து நீ வாழ்க்கையை நடத்த வேண்டும். 40 வயதிலே ஒளி எழும்பும் வீணைகள் 40க்கு மேலேதான் எதிரொலியை கேட்க தொடங்குகின்றன. செய்த நன்மை தீமைகளின் எதிரொலியும் இப்போதுதான் கேட்க தொடங்கும். இதுவரை அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடிய ரத்தம் இருந்தது. இப்போது இரத்தத்தை விட எதிரொலி சக்தி வாய்ந்ததாக காட்சியளிக்கும். துன்பத்தின் பரிபூரண சக்தியும் இப்போது தலையை சுற்றி வட்டமிடத் தொடங்கும். மனைவி, மக்கள், பொறுப்பு, பொருளாதார நிலை அனைத்தையும் பற்றி கவலை இந்த பருவத்தில் ஆரம்பமாகும். இதுவரை வாழ்க்கையை ஒழுங்காக வாழாதவனை சுற்றி அவை பேய் போல் நின்று கூத்தடிக்கும். ஐயோ, தாங்க முடியவில்லை என்ற ஓலம் இப்போதுதான் ஆரம்பமாகும். இதுவரை எப்படியோ வாழ்ந்துவிட்டேன், தெரியாமல் வாழ்ந்துவிட்டேன், மன்னித்துக்கொள், என் துன்பங்களுக்கு பரிகாரம் கூறு என்கிறாயா? நல்லது. பாவங்களுக்கு மன்னிப்பு தருகிற பாதிரியார் நான் அல்ல என்றாலும் ஓரளவுக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய பக்குவம் எனக்கு உண்டு. 40 வயது ஞானம் பிறக்கும் வயது. மீண்டும் நானே உதாரணமாகிறேன். என்ன நீ பெரிய மேதையா, உன்னையே உதாரணமாக்கி கொண்டு போகிறாயே என்று கேட்கிறீர்களா? நான் 12 வயதிலிருந்தே உலகத்தை பார்த்திருக்கிறேன். ஆகவே நான் அறிவியல் மேதையில்லை என்றாலும் அனுபவ மேதை. இதுவரை நான் சொல்லி வந்த எல்லா வகை துன்பங்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன். இரத்த வேகம் என்ன செய்யும் என்பதை நான் அறிவேன். கல்வனாக, காமுகனாக, நாத்திகனாக, வெறியனாக, கடன்காரனாக பல வகையான பின்னல்களை நானே பின்னி நானே அவிழ்க்க முயன்றிருக்கிறேன். உறவு பகை இரண்டாலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்தை பக்கத்திலிருந்தும் பார்த்திருக்கிறேன். தூர திருஷ்டியிலும் கண்டிருக்கிறேன். பல நாள் பட்டினியுடன் கிடந்திருக்கிறேன். வசதி வந்தபோது கருங்குரங்கிலிருந்து பச்சை பாம்பு வரை சாப்பிட்டும் பார்த்திருக்கிறேன். நான் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இல்லை என்றாலும் எத்தனை வியாதிகள் உண்டு, எத்தனை மருந்துகள் உண்டு என்பது எனக்கு தெரியும். பெண்மையில் எத்தனை வகை உண்டு, எத்தனை குணம் உண்டு என்பதை நான் அறிவேன். துன்பங்களில் எத்தனை ரகம் உண்டு என்பதும் எனக்கு புரியும். எனது நிலத்து விளைச்சலை கொண்டே உனது பசியை தீர்க்க முயல்கிறேன். 3 வருடங்களுக்கு முன் கவலைக்கு மருந்து என்று கருதிய நான் பெத்தடின் போடத் தொடங்கினேன். அதை பற்றி பெருமையாக ஒரு கவிதையும் எழுதினேன். நாள் ஒன்றுக்கு 1200 மில்லிகிராம் பெத்தடின் போட்டேன். இருதய வியாதியால் துடிப்பவருக்கே 100 மில்லிகிராம் தான் போடுவார்கள். அந்த 100 மில்லிகிராமிலேயே அவர்கள் 4 நாட்கள் தூங்குவார்கள். நானோ 1200 மில்லிகிராம் பெத்தடினோடு ஏராளமான மதுவும் அருந்துவேன். அதே நேரத்தில் ஈரலை காப்பாற்றிக் கொள்ள மாத்திரைகளும் சாப்பிடுவேன். என் குழந்தைகள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களிடம் போய் அழுதன. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த என் அருமை நண்பர் கருணாநிதியிடம் போய் அழுதன.
காமராஜ் என்னை கூப்பிட்டு இந்த சனியனை நிறுத்திவிடேன் என்றார். கருணாநிதியோ எங்களை சீக்கிரமாக அழவைக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். பல திசைகளிலிருந்தும் பலர் புத்திமதி சொல்ல தலையிட்டார்கள். பல பேருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒருவனுக்கு இது தேவைதானா என்று ஒரு நாள் நானே யோசித்தேன். பெத்தடின் பழகி கொண்டவர்களை அடிமைகள் என்பார்கள். மது பழக்கத்தை யாரும் விட முடியும். ஆனால் இந்த பழக்கத்தை எவனும் தானே விட்டதாக உலகத்தில் வரலாறே கிடையாது. அதிலேயும் 1.5 வருஷ காலம் அதற்கு நான் அடிமையாகவே ஆகியிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஏதோ எனக்கு தோன்றிற்று. அது 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி. நேரே சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள திரு நாகிரெட்டியார் அவர்களின் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நாகிரெட்டியாரின் மகளை மறந்த மாப்பிள்ளை அந்த ஹாஸ்பிட்டலின் தலைமை டாக்டராக இருந்தார். பெத்தடினை விட்டுவிட விரும்புவதாக அவரிடம் சொன்னேன். உண்மையிலேயா என்று கேட்டார். அவர் மீது தவறில்லை. அப்படி வந்தவர்களில் சிலர் அர்த்தராத்திரியிலேயே ஓடிவிட்டார்களாம். நானோ நிச்சயமாக விட விரும்புகிறேன். எனக்கு குழந்தைகள் அதிகம். எல்லா குழந்தைகளும் அழுகின்றன. இதனால் உடம்பில் என்ன எதிரொலி வந்தாலும் பரவாயில்லை என்றேன். வசதிகள் மிக்க விஜயா ஹாஸ்பிட்டலில் 5 நட்சத்திர ஓட்டல்களை விட சிறந்த அறைகள் உண்டு. அவற்றிலே ஒரு அறையை அவர் எனக்காக ஏற்பாடு செய்தார். இதோ பாருங்கள், உங்கள் ஆசை எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த அடிமைத்தனம் சீக்கிரம் விலகிவிடாது. இன்றோ நாளையோ உங்களுக்கு பெத்தடின் போட்டுக்கொள்ள வேண்டும் போல் தோன்றினால் என்னிடம் கேளுங்கள். வெளியிலே போகாதீர்கள் என்றார். அன்று மாலையே என்னால் தாங்க முடியவில்லை. ஒன்றே ஒன்று போடுங்கள் என்று கெஞ்சினேன். போட்டார். இரவிலே மறுபடியும் கேட்டேன். மறுத்துவிட்டார். அதிகாலையில் ஒரு டாக்ஸி வைத்துக் கொண்டு வெளியிலே போய் ஒரு டாக்டரிடம் போட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். அவருக்கு நம்பிக்கை போய்விட்டது. எனக்கே என் மீது கோபம் வந்தது. சீ, என்ன எழுதி என்ன பயன்? இந்த யோக்கியதை கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று அழுகையாக வந்தது. அப்போது என் பேர குழந்தைகள் எல்லாம் என்னை பார்க்க வந்தார்கள். எனக்கு ஒரு வைராக்கியம் பிறந்தது. மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராமச்சந்திரன் வரவழைக்கப்பட்டார். அவர் என்னை காலை பலகாரம் சாப்பிட வைத்து வால்யூம் 5 மாத்திரையில் 2, லிபிரியம் 10 மாத்திரையில் 2, பைசெப்டோன் மாத்திரையும் கொடுத்தார். நன்றாக தூங்கினேன். மதிய உணவிற்கு பிறகும் அதே மாத்திரைகள், இரவிலும் அதே மாத்திரைகள். இப்படி 7 நாட்களுக்கு பிரக்ஜை இல்லாமல் தூங்கினேன். பிறகு எதிரொலிய ஆரம்பமாயின. கடுமையான கை கால் வலி, திடீரென்று சர்க்கரை குறைவு, இரத்த கொதிப்பு ஏறுதல் இறங்குதல், நான் பேசுவது எனக்கே புரியாத நிலை, எழுத முடியாத மயக்கம். இதனை வித் ரியாக்ஷன் என்பார்கள். 1 வருஷ காலம் படாத பாடுபட்ட பிற்பாடு இப்போது ஓரளவுக்கு நான் பழைய மனிதனாகிவிட்டேன். அதுவும் ஓரளவுக்குத்தான். இடையில் எத்தனையோ முறை பெத்தடின் தாகம் வந்தது. கட்டுப்பாடாக ஒதுக்கிவிட்டேன். இது என்னுடைய சக்தியால் அல்ல, பகவான் அருளால். உலகத்தில் உள்ள எந்த நன்மை தீமைகளை பற்றி நீ சொன்னாலும் அதில் ஓரளவாவது எனக்கு அனுபவம் உண்டு. எப்போதும் நான் வெற்றியில் குதிப்பதில்லை. இப்போதும் அப்படித்தான். ஆனால் முன்பெல்லாம் துன்பங்கள் என்னை சுட்டெரிக்கும். பகவான் அருளால் இப்போது அவை என்னை நெருங்க முடிவதில்லை. மிகச் சுலபமாக அவற்றை அலட்சியப்படுத்த முடிகிறது. கடந்த காலங்களில் ஒழுங்காக வாழவில்லையே என்று வருந்துகின்ற 40 வயதுக்கு மேற்பட்ட நண்பர்களுக்கு என் யோசனை இதுதான். அலட்சியப்படுத்துங்கள், அலட்சியப்படுத்துங்கள். மனித விளையாட்டின் கடைசி விளையாட்டு மரணம். அதற்கு தப்பியவன் எவனும் இல்லை. ஆகவே அழுவதற்கு நேரம் ஒதுக்குவது வீண் வேலை. இனி நாம் புது பருவம் எடுக்க போவது அடுத்த ஜென்மத்தில்தான். ஆகவே இனி ஜாக்கிரதையாக போகும் இளைஞர்களை பார்த்து ஏங்குவதில் பயனில்லை. இடுக்கண் வருங்கால் நகுக. தொல்லைகள் அதிகமாகும் போது கிராமத்து பெரியவர்களைப் போல எல்லாம் பகவான் செயல் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் தொல்லைகள் வந்தால் எவ்வளவு தூரம் நடத்துகிறானோ நடத்தட்டும் என்று அமைதியாக செல்லுங்கள். மாரடைப்பு வருகிற மாதிரி சிந்திக்காதீர்கள். மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆற்றாமை என்று யார் சொன்னாலும் பரவாயில்லை. துரோகிகளை கூட மன்னித்து விடுங்கள். அது நம் கருணையால் அல்ல, நாமும் மகாத்மா ஆவதற்கல்ல, நம் இதயத்தை காப்பாற்றிக் கொள்ள. எனக்கு எப்போதுமே பெருங்கோபம் வருவது சாப்பாட்டிலேதான். நான் விரும்பியவாறு உணவு அமையவில்லை என்றால் அதை அப்படியே தூக்கி சமைத்தவரின் முகத்திலேயே கொட்டிவிடுவேன். இப்போதெல்லாம் பிடிக்காததை ஒதுக்கிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு சாப்பிட்டு விட்டு எழுந்திருக்கிறேன். துன்பம் வரும், அது வரத்தான் செய்யும். இறைவனின் இயக்கத்தில் அது சரிபாதி. பகல் என்றால் இரவு உண்டு. வசந்தத்தின் பிறகு கோடை. பூமியை பகவான் ஒருமுறை காயப்போடுகிறான், ஒருமுறை வளப்படுத்துகிறான். மரத்திலிருந்து இலைகளை உதிர்க்கிறான், தழைக்க வைக்கிறான். ஒரு ஜீவனுக்கு பிறப்பை கொடுக்கிறான், ஒரு ஜீவனை எடுத்துக்கொள்கிறான். அவனது பேரேட்டிலே வரவுக்கு தக்கபடி செலவிருக்கிறது. ஏழையின் கவலையை விட பணக்காரனின் கவலை அதிகம். அடுத்தவன் நன்றாக இருப்பதாக எண்ணுவது வெறும் மயக்கம். தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க.
உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. என் தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், நம்மிலும் தாழ்ந்து 4000 10,000 என்று. காலுக்கு செருப்பில்லாதவர்கள் கால் இல்லாதவர்களை பார்த்து ஆறுதல் அடையுங்கள். தலைக்கு எண்ணெய் இல்லாதவர்கள் முடியில்லாதவர்களை பார்த்து ஆறுதல் அடையுங்கள். யானை மீது ஏறியவன் கீழே விழுவதை பார்த்து நமக்கு யானை வேண்டாம் என்று முடிவு கட்டுங்கள். உங்கள் கையில் இருந்து ஒரு விரலை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னால் ஏற்கனவே கால் எடுக்கப்பட்டவனை பார்த்து நிம்மதி அடையுங்கள். துன்பங்களிலெல்லாம் குறைந்தபட்ச துன்பம் நமக்கு வந்ததுதான் என்று கருதினால் எந்த துன்பமும் துன்பமாக இருக்காது. 40 வயதுக்கு மேற்பட்ட பருவம்தான் மனிதன் உடம்பை அலட்டி கொள்ளும் பருவம். உடம்பிலே காற்று பட்டாலும் கணை பாய்கிறது போல் தோன்றும் பருவம். அலோபதி மருத்துவத்தில் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வியாதிகள் எல்லாம் இந்த வயதுக்கு மேலேதான் வருகின்றன. காரணம் உடம்பு மட்டுமல்ல, மனமும் கூட. அந்த மனத்தை, ஐம்புலன்களை ஆத்மாவில் அடக்கச் சொன்னான் பகவான் கீதையிலே. இன்பம் துன்பம், இருட்டு வெளிச்சம் இவற்றை சமமாக நோக்கச் சொன்னான். இப்படி நோக்குகிறவர்கள் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் இணையற்று இருப்பார்கள் என்றான். மகாகவி பாரதியின் பாடல் ஒன்று எனக்கு தெளிவான வழிகாட்டிற்று. அது இது: சென்றதினி மீளாது மூடரே நீர், சென்றதையே என்னாலும் சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர், எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இவ்வாறு உடல்நலம் பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 11வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.